தொப்பி விஷயத்துக்கு வந்துருவோம். தொப்பி வந்து விஜய் மட்டும் தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாரா, உதயநிதி ஸ்டாலின் வந்து தொப்பி போடாம ரியலா இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, ஐயா ஸ்டாலின் அவர்களும் தொப்பி போட்டு இஃப்தாரில் கலந்துருக்கிறாரு, நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கிறாரு. அவர் தாத்தா கருணாநிதி அவரே தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கிறாரு, அவர் தொப்பி போட்டு இஸ்லாமியனோட கலந்துருக்கிறாரு. ஆனால் இதை வந்து உதயநிதி அவர்கள் வந்து பரப்பு, அதாவது திமுக காரவங்க இந்த மாதிரி தலைப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னாக்க பரப்புறாங்க. அப்போ அதெல்லாம் முன்னாடி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சாலாக இருந்தாலும் சரி, நோம்புன்னு அவங்க கோயிலுக்கும் போவாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க. நோம்புன்னு வந்தா இங்க வந்து அதெல்லாம் பண்ணாதான் அரசியலுடைய வாக்குகளை ஓட்டுகளை பெற முடியும். அதுல ஒரு நோக்கம் இருக்கும், நோக்கம் இல்லாம வேற எதுவுமே கிடையாது. பிஜேபி காரன் கூட என்ன செய்வான்னா இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறான் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி நோம்பு கஞ்சி குடிக்கிறதுங்கிறது பொதுவாக உள்ளது மாதிரி ஆயிடுச்சு இப்ப தொப்பி போட்டு. ஆனா அவன் தொப்பி போட மாட்டான். தொப்பி போடாம தொப்பி போட்டு ஆட்களை வச்சு அந்த இப்லீஸ் சைத்தான் இருக்கான்ல அவங்க கட்சியில, வேலூர் இப்லீஸான், அது மாதிரி ஒரு 4 அல்லக்கைகளை வச்சு மண்டபத்தை பிடிச்சி நடத்துவாங்க.